வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷசே பவரோகிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் வாங்மே மனசி प्रतिष्ठितं मनो मे वाचि प्रतिष्ठितं आविराविरयेति वेदस्य महानिस्तः सुदं मे मा प्रभासि अनेनादीते अहोरात्रं सन्ददामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् अवतु वक्तारम्. ओम शांति शांति शांति. சரி, இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் 70வது உபநிஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். கடந்த 1000 ஆண்டுகளாக சங்கரருக்கு அப்புறம் ராமானுஜருக்கு அப்புறம் இந்த 108 உபநிஷத்தையும் பேசக்கூடிய வல்லமை மிக்க மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பேசலை. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் இறைவன் தான் நடத்துகிறான் அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. அடியேனும் பூரணமாக உணர்கிறேன். நீங்களும் இதை கேட்டிருக்கீங்க, அறிவீர்கள், புரிந்திருப்பீர்கள், உணர்வீர்கள்னு நம்புகிறேன். அந்த வரிசையில் யுகயுகமாக வரக்கூடிய இந்த குரு பரம்பரையில் நாம் வராட்டினாலும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டதுனால, அவனுடைய அளப்பரிய கருணையினால் நம்மீதும் இந்த மக்கள் மீதும் தமிழ் தெரிந்த அனைவர் மீதும் முருகப்பெருமானுடைய கருணையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஒரு லாங்குவேஜ், ஒரு சூக்ஷ்மம், ஒரு பிரம்ம ரகசியம், எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அந்த ஒன்றை கூறும் அரிய பொக்கிஷமான ஒவ்வொரு உபனிஷத்தும் தனக்குள்ள அமிர்தத்தை முத்து போல வைரம் போல காத்து வச்சிருக்கு. அதை பார்க்கவோ தரிசிக்கவோ அல்ல அள்ளி பருகவோ தெரியாமல் நாமெல்லாம் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கோம். இப்போ நாம் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். பிரம்ம ரகசியம் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சுவாமி எளிமையாக எல்லாருக்கும் கதவை திறந்துருக்கார். யாரெல்லாம் புண்ணியாத்மாவோ, யாரெல்லாம் உண்மையான பக்தர்களோ, யாரெல்லாம் முமுட்சுவோ, யாரெல்லாம் விடுதலை விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் முக்தி பெறணும்னு நினைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இது ஒரு அரிய மருந்தாக தான் அடியேன் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள். அவர்களோடு இந்த பிரம்மஞானம் சேர்ந்தால் அவர்கள் எளிமையாக இரையாட்சி செய்வார்கள், உலகை வெல்வார்கள். வீடும் நாடும் நல்ல நலம் பெறும். பஞ்சமா பாதகங்கள் எதுவும் இருக்காது. துக்கம், பயம், கவலை, குழப்பம், பதட்டம், வேகம், மோகம் எதுவும் இருக்காது. எங்கும் அமைதியும் ஆனந்தமும் நிலவக்கூடிய நிரந்தரமான ஒரு அமிர்த தத்துவத்தை கொடுக்கறது தான் உபனிஷத். அப்பேற்பட்ட உபனிஷத்துங்கிற வார்த்தை கூட தெரியாமல் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 1000 வருடங்களாக 80லேருந்து 90% மக்கள் அறியாமலேயே வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. அது
அதுக்கு பல காரணங்கள், எந்த காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நாம் இதை உள்ளார்ந்து உள்ளே நுழையும் போது, ஆழ்ந்து சிந்திக்கும் போது, இந்த இனம் ஒரு விதத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதா உணர்றேன், வருத்தப்படுறேன். சுவாமி நம்ம மேலே வச்சிருக்கிற கருணை தான் இது. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ எல்லாத்தையும் தமிழ் பண்ணுறாங்க. 100% சுவாமியே பிரத்யட்சமாக இதை தமிழ் செய்கிறதா நான் பக்கத்தில் இருந்து அனுபவிக்கிறதா உணர்றேன். யாராலும் செய்ய முடியாத வேலைகள் இது. வெறும் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் இந்த உபநிஷத்தை தமிழ் பண்ணிட முடியாது. தமிழ் ஆர்வம் மட்டுமே இருந்திருந்தாலும் இதை தமிழ் பண்ணிட முடியாது. முருகன் கருணை இருந்தால் மட்டுமே இது நடக்கும். அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அடியேன்னு உணர்றேன், ஒரு பக்தனாக உணர்றேன். இதை தமிழ் செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் அதில் உள்ளார்ந்த ரகசிய அர்த்தங்களை வெளிப்படுத்துகிற நிலையில் எப்போவோ எங்கெங்கோ கேட்டிருந்த அடியனுடைய அந்த ஞானமானது இந்த தருணத்தில் பிரகாசிக்குது. அது யாராலும் நம்பவும் முடியாது, என்னாலே நம்ப முடியல. இந்த தருணத்தில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை அள்ளி வழங்குறார் சுவாமிநாத சுவாமி. அது மாதிரி எதையோ எங்கெங்கேயோட கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணுறாரு. லிங்க் பண்ணுற விஷயத்தில் அப்பா இறைவன் ஆட்டி வைப்பான் தான் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இறைவன் கூட்டி வைக்கிறான். வார்த்தைகளையும் அதனுடைய அர்த்தத்தையும் சப்தத்தையும் சொல்லும் பொருளும் சொல்லுவாங்க. சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது, சிவம் சக்தி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திருப்பணியை, அரிய பணியை முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி நம்மை வைத்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறதாக 100% உணர்றேன். அதுபோல் அடியேன் இந்த உணர்ந்த இந்த 70 உபநிஷத்தில் அடியேன் கடந்து வந்த பாதையில் இந்த 10,000 மந்திரங்களில் அறிஞ்ச விஷயமானதை அடுத்த ரவுண்டில் தத்துவமசி ரவுண்டில் மனனத்துக்காக அடியேன் பேச போகிறேன்னு சொன்னேன்ல, அது ரொம்ப மிகவும் எளிமைப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டே வரேன். கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணுறேன். கோஆர்டினேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, எடிட்டிங்கில் தான் இருக்குது விஷயமே. விஷயம் தெரியும், ஆனால் கரெக்டாக எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். இதில் அறிந்த வரைக்கும், உணர்ந்த வரைக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றி படிக்கட்டில் முக்தி பெறுவதில் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலையை தொடுவதில் மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி, மதம அதிகாரின்னு 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, உத்தம அதிகாரியாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு 70% அறிவும் அனுபவமும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மத்தியம அதிகாரியாக இருந்தால் அதில் சரிவாதி அறிவும் அனுபவமும் ஏற்பட்டிருக்கும். அதம அதிகாரியாக இருந்தால் கூட அவனுக்கு 33% பிரம்மத்தை பற்றிய அறிவும் அனுபவம் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நான் உணர்ந்த விஷயத்தில் நான் வலியுறுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பொழுது இந்த உபநிஷத்தினுடைய விளைவு, இந்த உபநிஷத்துங்கிற பிரம்ம ரகசியத்தினுடைய பலன், அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம், இது அடையிறதில் அதுக்கு தான் இறைவனை நோக்கி பயணிக்கிறோம். இறைவனை எதுக்கு நோக்கி பயணிக்கிறோம்? லௌகீகத்தை வெல்லணும், இகத்தையும் வெல்லணும், பரத்தையும் வெல்லணும். இகம் வேண்டான்னு சொல்லி நம்ம போல இல்லறத்தில் தான் இருந்து நல்லறத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் பரத்தையும் விடக்கூடாது. இகத்தையும் வெல்லணும், பரத்தையும் வெல்லணும். வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும். இது சரியாக புரிஞ்சுக்கிட்டால் இந்த ஜென்மாவிலேயே முக்தி. சரியாக புரியலை, ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் சொன்னால் வரக்கூடிய பிறவிகளில் அது தொடரும்.
இந்த 70% 70 உபநிஷத்துங்கிறது 70%ஆக நான் பார்க்குறேன். உங்களுடைய அறிவு, பிரம்மத்தை பற்றிய அறிவு, அனுபவம், அனுபூதியில் நீங்கள் உத்தம அதிகாரியாக இருந்தால் 70% நிச்சயமாக அடைவீர்கள். உத்தம அதிகாரிக்கு சொல்கிறேன். மத்தியம அதிகாரிக்கு 35%, அதம அதிகாரிக்கு குறைஞ்சபட்சம் 33%. அப்போ மனனம் ஸ்டார்ட் பண்ணால் என்னவாகும்? 33 அப்படியே டபுள் ஆகும், 66 ஆகிடும். இப்போ நாம் இந்த 33% அதம அதிகாரி வச்சே பேசுகிறோம். மத்தியம அதிகாரி இருக்கட்டும், உத்தம அதிகாரி இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு நிலையை கடந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இந்த 33% இருக்கான்ல, அதம அதிகாரியாக இருக்கிறான், இந்த கிளாஸுக்கு நேரடியாக வர முடியல, தினமும் கேட்க முடியலங்கிற கர்மயோகத்தில் இருக்கான். அவனுக்கு கர்மா அவனை கட்டி இழுத்துக்கிட்டு வேறு பக்கம் திசை திருப்பி அழைச்சிட்டு போயிட்டுருக்கு. அவன் வரணும்னு நினைக்கிறான், வர முடியல. பார்க்கணும்னு நினைக்கிறான், பார்க்க முடியல. கேட்கணும்னு நினைக்கிறான், கேட்க முடியல. இதில் இப்போ பல கேட்டகரியில் இருந்தாலும் நாம் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். முதல் சர்க்கிள், 2வது சர்க்கிள், 3வது சர்க்கிள் மாணவர்கள். இங்கே நேரடியாக வரவங்கள முதல் சர்க்கிளாகவும், வீட்டில் இருந்து சின்சியராக கேட்குறவங்கள 2வது சர்க்கிளாகவும், 3வது விட்டு விட்டு கேட்குறமான்னு சொல்லக்கூடியவங்கள 3வது சர்க்கிளாகவும் நம்ம பிரித்து பார்க்கலாம். இதில் நேரடியாக வரவங்களுக்காக சொல்கிறேன் இந்த இப்போ கருத்து. அவங்க இந்த 70% நேரடியாகவே கேட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் தாமதப்படுத்தாமல் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்காக காத்துட்ருக்காமல் மனநத்துக்குள்ளே இறங்கிடணும். மனநத்துக்குள்ளே எப்படி இறங்குறது அப்படின்னு கேட்டால், அங்கே தான் இந்த சனத்து சுஜாத்தியத்தில் முருகப்பெருமான் இது ருத்ரராஷ்டருக்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு சிஷ்ய உறவை பற்றி 25 தத்துவங்களை சொல்கிறார், 25 மந்திரங்களில் சொல்கிறார். அடியேன் அதை சுருக்கி 6 விஷயம், 6 பாயிண்ட்டு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க, மனசில் உள்வாங்கிங்க. உத்தம சிஷ்யனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், முதல் சர்க்கிளில் உத்தம சிஷ்யனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குருகுலம். இப்போ குருகுலம் இல்லை, குருகுலம் இருக்குது, நம்ம அங்கே போக முடியாது. இப்போ சென்னையில் இருக்கிறவன் யார் குருகுலத்தில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு 12 ஆண்டுகள் குருவோட பயணிக்க போகிறான்? அதனால் நம்ம குருகுல மனநிலையோட, குருவோட கூட இல்லாட்டினாலும் என்ன செஞ்சால் அந்த குருகுல வாசனையோடு செயல்பட முடியும், உத்தம அதிகாரியாக உத்தம சிஷ்யனாக மாற முடியும் அப்படின்னா, உத்தம அதிகாரி உத்தம சிஷ்யன் நல்லா புரிஞ்சுங்க. முதல் குருவை நித்திய தரிசனம் எழுதிங்க. குருவை நித்திய தரிசனம், அவர் பார்வையிலே இருக்கணும். நித்திய தரிசனம் ஃபஸ்ட்டு. 2வது அபிவாதனம் சொல்லக்கூடிய நமஸ்காரம். இப்படி 2 காது பக்கமும் கையை அப்படி தூக்கி தலை குனிஞ்சு தன்னுடைய வரலாறு சொல்லி நமஸ்காரம் பண்ணுவாங்க. அபிவாதனம் அது உங்களுக்கு இல்லை. நீங்கள் நமஸ்காரங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். 2வது தத்துவம் என்னது? 2வது பாயிண்ட்டு நமஸ்காரம். 2வது வந்து அபிவாதனம்னு பேர். அபிவாதனங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க, சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க சாஷ்டாங்கமாக. ஸோ குரு நித்திய தரிசனம், 2வது நமஸ்காரம்னு வச்சுக்கோ அபிவாதனங்கிறது. 3வது குரு சேவா, நித்திய சேவா. இதோடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ப முடியாத அளவுக்கு சொல்கிறார். நாங்கள் போல அதெல்லாம் எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்துக்கு. 3ஆச்சா? குரு நித்திய தரிசனம், அபிவாதம் சொல்லக்கூடிய நமஸ்காரம், குரு சேவா, நித்திய கர்மாவாக செய்யணும். என்னாச்சா? 3 பாயிண்ட்டு. அதே மாதிரி சிரவணம், உன்னுடைய வளர்ச்சிக்கான சிரவணம், மனன நிதித்தியாசனங்கிறத 1 பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் சிரவண மனன நிதித்தியாசனத்தை பலப்படுத்தணும். டெய்லி பலப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். ஒரே பாயிண்ட்டு. சிரவண மனன நிதித்தியாசனை உறுதி செய்தல்.
குரு சிரவண மனன நிதித்தியாசனத்தை உறுதி செய்தல். டெய்லி அந்த டச்சில் இருக்கணும், அதை வளர்க்கணும். ஆச்சா. மூணாவது, அஞ்சாவது, குரு எதை வலியுறுத்துகிறாங்க? குரு வலியுறுத்தக்கூடிய வார்த்தையை கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதான் குரு வலியுறுத்தும் வார்த்தையை சிந்திக்க வேண்டும். விசாரம்னு எடுத்துங்களேன். குரு எந்த வார்த்தையை வலியுறுத்துகிற வார்த்தை, எல்லா வார்த்தையும் பேசுகிறாங்க, இருக்கிற மந்திரங்களெல்லாம் பேசிட்டு தான் வராங்க. 10,000 மந்திரத்தையும் பேசியிருப்பாங்க. ஆனால் 10,000 மந்திரத்துலையும் வலியுறுத்தியிருக்க மாட்டாங்க. அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க. சில விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஆச்சா. அஞ்சாவது பாயிண்ட்டு குரு வலியுறுத்தக்கூடிய வார்த்தையை சிந்தித்தல், செயல்படுதல். ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் உயிரை தொட்ட வார்த்தை. அதை சக சிஷ்யர்களோட, சக நண்பர்களோடு, சகபாட்டின்னு சொல்லுவாங்க. கிளாஸ்மேட்டை சகபாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சகபாட்டியோட விசாரம் செய்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது. இப்படி சொன்னாங்களே, இந்த வார்த்தைக்கு உங்களை என்ன தோடுதுன்னு ஒவ்வொருத்தவங்க மாற்று வார்த்தைகள் கூட, வெவ்வேறு வார்த்தைகள் கூட நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க. அதை நீங்கள் சிந்திக்கணும். ஸோ இப்போ இந்த 6 தத்துவத்தை குரு சிஷ்யனானவன் குருகுலத்தில் இருந்து வாசம் செய்கிற மாதிரி உத்தம அதிகாரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் சொல்லுது. உத்தம அதிகாரி ஆகிறதுக்கான வழிமுறைகள். இப்போ நீங்கள் 70% கேட்டோம், ஏனோ தானோன்னு இல்லாமல். அதனால் குருவை நித்திய தரிசனம் 1, அபிவாதனம் சொல்லக்கூடிய நமஸ்காரம் 2, குரு சேவா 3, 4வது சிரவண மனன நிதித்தியாசனத்தில் ஆழ்ந்த சிந்தனை வளர்ச்சி பண்ணணும். அதுதான் இதில் சென்டர் பாயிண்ட்டு. நீங்கள் உத்தம அதிகாரிக்கான சென்டர் பாயிண்ட்டு சிரவண மனன நிதித்தியாசனம் டெவலப் பண்ணணும். அது எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது தான் குரு வலியுறுத்தக்கூடிய விஷயங்களுக்கான சிந்தனை. அதாவது உங்கள் உயிரை தொட்ட, ஏன்னா இந்த உயிரை தொடுற வார்த்தைன்னுங்கிற சொல்கிறது என்னென்னா, ஒரு ஆகாயத்தில் வெட்ட வெளியில் நம்ம பயணிக்கிற மாதிரி தான் இந்த ஞான யோகம். எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, பிரம்மே கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பொருளை நம்ம தரிசிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், உணர்வோடு அணுகிறது தெரியும். நம்ம கிட்டக்க நெருங்கிட்டோங்கிற அந்த ஃபீலும் வைப்ரேஷனும் அனுபூதியில் பூரணமாகும். அறிவு அனுபவமாகும் போதே நாம் அந்த வைப்பில் தான் இருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அது இந்த வார்த்தைகள் தான் என்ன பண்ணுது, வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய ஆகாயத்தில் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இங்கே தான் கதவு இருக்குது, இங்கே தான் லாக் இருக்குது, இங்கே தான் சாவி இருக்குதுன்னு திறக்கும். அந்த பூட்டை திறக்கிறது தான் இந்த வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள். அதை நீங்கள் சிஷ்யர்களோட சகபாட்டியோட விசாரம் செய்ய ஒருத்தவங்க இந்த ஆழ்ந்த விசாரத்தில் ஆழத்துக்கு போவீங்க. அதை டெய்லியே இங்கே வந்து 1/2 மணி நேரம் பண்ணலாம். நான் வரத்துக்கு முன்னாடி பண்ண 7:30 மணிக்குன்னா நீங்கள் 7 மணிக்கு வரலாம், உட்காந்து 1/2 மணி நேரம் பேசலாம். 8:30 மணிக்கு டைம் கொடுத்தா அது 4-5 வருஷம் அது வீணாக தான் போச்சு. ஏதாவது வேறு கதையை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த நேரத்தில் இன்ட்ரோ கிளாஸில் வந்து நம்ம வந்து விசாரம் பண்ணுங்கள், மனனம் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் தருணம். இப்போ நம்ம படிப்படியாக சரியான நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இந்த உபதேசங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் முன்னாடி வந்தோ இல்லை ஃபோன்லேயோ ஏதாவது ஒரு டிஸ்கஷன், ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாக டிஸ்கஸ் பண்ணுனா உத்தமம். ஆச்சா. அப்படியே ஒரு வந்து உத்தம சிஷ்யனாக மாற்றணும்னு இந்த 6 தத்துவங்களை இந்த சுஜாத்தியம், சனத சுஜாத்தியத்தில் அவர் நிறைய சொல்லி. இதனால் பலன் என்னென்னா, முதல்ல ஜீவன் முக்தனாகிற, 2வது பிரம்மஸ்வரூபமாகிற, 3வது எத்தனை லோகத்துக்கு நீ விருப்பப்படுறியோ அத்தனை லோகத்துக்கு பயணிக்கலாம், 4வது ஆச்சாரியன் ஆகலாம், உனக்கு நிறைய சிஷ்யர்கள் வருவார்கள். இதெல்லாம் நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறார் சுவாமி முருகப்பெருமான். அதெல்லாம் அப்புறம் பலன்கள் பற்றி நம்ம எப்பயுமே, பிரம்மஸ்வரூபம் ஒன்று போதுமே, ஞானம் ஒன்று போதுமே, ஜீவன் முக்தன் ஒன்று போதுமே. அதில் பிரதானம் எல்லாமே பலன்களாக வருது. முதல் இடத்துல ஞானமும் ஜீவன் முக்தியும் தான் முதல் இடத்துல வருது. அப்புறம் ஐஸ்வர்யங்கள்லாம் சொல்கிறார், நிறைய ஐஸ்வர்யங்கள் வரும், கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்குங்கிறார். இப்படி அதுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதான் சொன்னேன், 25 மந்திரங்கள். நான் சொன்னது ஒரு 2-3 மந்திரம் தான் இப்போ சொல்லியிருக்கேன். எனக்கு இது அத்தியாவசியம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். புரியுதா? மைண்டில் வச்சுங்க. அப்படி நீங்கள் இப்போ அடியன் வலியுறுத்துகிற இந்த 70 உபநிஷத்தில் அடியன் வலியுறுத்துகிற விஷயம்
நீ எந்த அளவுக்கு இந்த உபனிஷத்தை இப்போ நான் சொன்ன இந்த 6 மெத்தடாலஜியில் தீர்க்ககாலின் நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன்னு இந்த பிரம்மச்சரியங்கிற வார்த்தை தான் இப்போ 6வது வார்த்தை தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரம்மச்சரியம்னு வரும் செக்ஷுவல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அது அவர் இதில் லிஸ்ட்லேயே கொண்டு வரல. அவர் சுவாமி முருகப்பெருமான் அதை லிஸ்ட்லேயே கொண்டு வரல. அது இருந்துட்டு போட்டோம். அதை நான் சுருக்கமாக பிரம்மச்சரியங்கிறது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆற்றலை ஆக்கத்துக்கு பயன்படுத்துங்க, வேஸ்டேஜை வெளியில் விடுங்கன்றேன். நல்லா உங்களுக்கு நுட்பமான அறிவு இருந்தால் இது புரியும். உங்களுக்கு ஆற்றல் கூடுது இல்லையா, 15 நாளைக்கு ஒன்ஸ் அது வெளியில் போயிடும். அப்போ அதுக்குள்ளே உன்னுடைய ஆற்றலை சரியான இதை வென்று எடுக்கணும். இப்போ நிறைய ஆற்றலுக்குன்னா ஆடியோஸ் வேறையே வேலையே இல்லையா. ஆடியோஸ் 1 2 3ன்னு நல்லா கேட்குறதும் அதை பற்றி உற்று சிந்திக்கிறதும் எழுதுறதும் அப்படி பயன்படுத்தலாம். இல்லை வேலையில் பயன்படுத்தலாம், இல்லை இல்லறத்தில் பயன்படுத்தலாம், இல்லை தொழிலில் பயன்படுத்தலாம். அப்படி ஆற்றலை சேமிக்கிறதையும் அதை சரியாக அந்த அந்த வீரியத்தை நல்லா கடைஞ்சி எடுத்து அதனுடைய அமிர்த தத்துவத்தை பரம்பொருளுக்கு நிவேதனமாக கொடுத்துட்டு வேஸ்டேஜை கீழே அனுப்புங்க. அதுதான் பிரம்மச்சரியம். சுருக்கமாக சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். அடியே இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன், செய்து பார்த்துருக்கேன். யாரோ எப்படியோ சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்படியோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், செயல்பட்டோம். அதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் சொல்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் பேசவே முடியாது, வாயே திறக்க முடியாது. பிரம்ம ரகசியமே பேச முடியாத ஒரு தருணத்தில் இருந்தேன். சொல்லியிருக்கேன் பலமுறை. 25 ஆண்டுகள் சும்மா இருந்ததுக்கு எவ்வளோதோ சுவாமிகிட்ட தானே கேட்குறேன். ஏன் 22 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் 25 வருஷமாக சும்மா வச்சுருந்தேன் பேச விடாமல். அப்போ நான் பேசுகிறேன்னு மனநிலை இருந்தால் கூட பேச முடியல. இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிற நேரத்தில் பேச வச்சுட்டார். அது இருந்துட்டு போடும். அதனால் இந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த 5 தத்துவம் தான் உங்கள் இகத்தையும் வெல்றது, பரத்தையும் வெல்லக்கூடிய மகாசக்திகளாக விளங்கக்கூடிய அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம். இது வீட்டுக்கும் நாட்டுக்கும் சகலருக்கும் தேவையான விஷயம் சொன்னால் இதை தருவது இந்த உபனிஷத்தினுடைய விசாரங்கள். சொல்லுது புரியுதா? 70 உபனிஷத்து கேட்டு இந்த விசாரம் அடைஞ்சிருந்தால் 70% உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் ஆனந்தமும் ஆற்றலும் அறிவும் பெருகு நிற்கும், நிரந்தரமாக நிற்கும். இது நேற்று போகிறப்பே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஒரு திருமணத்துக்காக போகிறோம், அடியார்களுடைய திருமணம் போகிறப்பே எனக்கு சில சிம்டம்ஸ், சில ஐடியாலஜி, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் கிளாஸே கட் பண்ணிட்டு போனோம். அது மாதிரி கரெக்டாக அந்த செகண்டுக்கு தான் போய் சேர்ந்தோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த இது முடிஞ்சு கரெக்டாக போயிட்டோம். அது ஒரு சங்கல்பமும் அது ஒரு இதுவும் வரும்போது அது மாதிரி பாருங்கள். நிறைய புது வேன் 1 வாரம் கூட ஆகலை. நமக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக வராரு வண்டி எடுத்துட்டு. வரப்போ பிரேக் டவுன், ஏதோ ஒரு காரணம். எங்கேயுமே நாங்கள் சலனம் அடையிலையே. கேட்டு பாருங்கள், அப்படியே நான் என்ன பண்ணேன்னு. எங்கேயுமே ஒரு சலனமோ ஒரு குழப்பமோ ஒரு பதட்டமோ இல்லை. எல்லோரும் அப்படியே உட்காந்து அப்படியே டீ சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. 1 hour 2 hours ஆகும். 1 hour சொன்னான்னா 3 hourன்னு அர்த்தம். நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் போய் உட்காந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த 2 hours போனதே தெரியல. யதார்த்தமாக மேலே ஏறி அழகாக உட்காந்து அழகாக வந்துட்டோம். ஏன்னா எந்த குழப்பமும் எந்த பதட்டமும் யாருக்குமே இல்லை. நான் எப்படி இருந்ததுன்னா அப்படி தானே அவங்க இருப்பாங்க. அந்த வைப்பில் இருக்காங்க அவங்க. இப்போ நம்ம சன்னதிக்குள்ளே இருந்தால் எப்படி இருப்போம் அப்படி தான், வேதா கிளாஸ் எப்படி இருந்தால் இருப்போம் அப்படி தான். அது மாதிரி அங்கே அப்படி தான் இருந்தாங்க, கட்டுக்கோப்பாக இருக்காங்க. எல்லாம் ஒன்றாகிறது, அதான் ஷிங்க் ஆகிறது, அதான் அத்வைதம்னு பேர். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் குழப்பமும் இல்லை. நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், எனக்கு வண்டியாம் பிரேக் ஆச்சு, இதாச்சு அதாச்சு, கம்ப்ளைண்ட்டு அதுக்கு இது ஒன்றுமே கிடையாது. நான் அடியேன் என்ன முடிவு எடுக்கிறேனோ அவங்களுக்கு தெரியும் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு. எதிர்பாராத முடிவு எடுக்க மாட்டேன், கரெக்டாக தான் எடுப்பேன். அது கரெக்டாக நடந்துடுச்சு எல்லாம். எதுக்கு சொல்லனா, இந்த ஞானம், இந்த அமைதியும் அன்பும் ஆனந்தமும் ஒரு அளவு கூட டிஸ்டர்ப் ஆகாது. பார்வைக்கு யாருமே பர்செப்ஷன் யாருமே மாறாது, தெளிவாகிடுவீங்க. அதனால் உங்களுக்கு வலியுறுத்துகிற விஷயம் என்னென்னா, விரைந்து விவேகமாக நல்ல நுட்பமான அறிவு. பெருசாக சாதிக்க என்னத்தை சாதிக்க, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த ஆடியோஸை விசாரம் பண்ணக்கூடிய ஆடியோஸை வருசலாக 1 by 1 இந்த ஆடியோ பேசுகிறதுக்கு 5 வருஷம் ஆகிருக்கு. 6வது வருஷமாப்பா இது, 5வது வருஷமா? 2020 ஜனவரியா மார்ச் 2020 மார்ச்லேருந்து இப்போ மார்ச் வந்தால் 5 வருஷம் கம்ப்ளீட்டடு.
5 வருஷம் கம்ப்ளீட்டட். மார்ச் வந்து 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ அவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்ட இந்த நேரத்து உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. அடியேன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு வீடியோ பேசுகிறதுக்கு தியானமும் ப்ரிப்பரேஷனுக்கு 2 ஹவர்ஸு, தியானத்துக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வச்சுங்களேன். 5 ஹவர்ஸ் பண்ணாமல் நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. தெளிவாக இருக்கணும், உங்கள் உயிரை தொடணும், உங்களுக்குள்ளே போகணும். எனக்கு வாக்சக்தி இருந்தால் தான் அது உங்களுக்குள்ளே போகும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஊடுருவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வலியுறுத்த வேண்டாம். அந்த ஊடுருவு கொண்டு வர வரைக்கும் சத்தை உங்களுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுறது இன்ஜெக்ஷன் பேர் அது. அது மாதிரி உங்களுக்கு உயர்ந்த கருத்துக்களை உள்ளே இறக்கிட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஆனந்தமான நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய. அதனால் இப்போ இந்த 2000 ஆடியோவில் 1000 ஆடியோஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதை பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது நாம் ஒரு ஆடியோவுக்கு 1 மணி நேரம் தானே, ஒரு நாளைக்கு 2, 3ன்னு விவேகமாக நிதானமாக அமைதியாக கேட்கலாம். ஒரு யோகத்தை நேரத்தை கூட்டணும், தனிமை நேரத்தை கூட்டணும். இந்த ஒரு 12 ஆண்டுகள் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஜீவன் முக்தின்னு 12 ஆண்டுகள் என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் இப்படி போயிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ நாள் ஆகுது, அவசியமே இல்லை. நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 10 வருஷத்தில் முடிச்சிடலாம், ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணால். எல்லாமே தப்பாக பண்ணுறாங்க, ஸ்லோவாக பண்ணுறாங்க. அதே நீங்களே சிந்திச்சு முடிவெடுங்க. 10 லட்சம் ஜென்மான்னு சொல்லுது, மண்வந்திரம்லாம் சொல்லுது. அப்படி போகாமல் இப்போ வழிகாட்டுறதுக்கு நமக்கு முருகப்பெருமான் இருக்கார், நம்ம வழிகாட்டின்னு இருக்கோம், கரெக்டாக போயின்ட்டுருக்கு. அதனால் இந்த வருஷம் ஒரு 1000 ஆடியோஸ் நம்ம கேட்காதவங்களே சொல்கிறேன், நேரடியாக கேட்டவங்களுக்கு சொல்லலை. கேட்காதவங்க, வெளியிலேருந்து கேட்குறவங்க, நேரத்தை வீணடிக்காதீங்கிறது முக்கியம். அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். இரவு நேரத்தில் தூக்கம் வரல, மாத்திரையெல்லாம் போடாமல் இந்த மாதிரி ஆடியோ தூக்கம் வரல கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ஆடியோ கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு அரிய பொக்கிஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். எல்லாமே பெரிய வார்த்தைகள் தான் நம்ம பேசுகிறது. எல்லாமே இந்த வேதத்தோடு கனெக்ட் பண்ணினீங்கன்னா, கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஒரு யோகத்திலே இருப்பீங்க. எப்போதும் சதா ஒரு யோகத்திலே இருப்பீங்க. யோகத்திலே இருக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தோட தொடர்பில் இருக்கிறது, இறைவனோட தொடர்பில் இருக்கிறது. அதுக்கு தான் இந்த குருகுல உத்தம அதிகாரிக்கு தான் இந்த 6 தத்துவத்தை சொன்னாங்க. இப்போ சுனத்து ஆமாம். அதனால் இந்த 2000 ஆடியோவில் 1000 ஆடியோவை கையில் எடுத்துக்கிட்டு 300 நாளில் 50 நாள் அப்படி இப்படி போனால் கூட 300 நாளில் குறைஞ்சபட்சம் 600 ஆடியோ இல்லை 900 ஆடியோ கேட்கலாம், 1000 ஆடியோவை கேட்கலாம். எல்லாம் வைராகியம் தான். இப்போ நான் அடியன் முடிவெடுத்தேன்னா டக்குன்னு அடுத்த 30 உபநிஷத்தை ஒரே மாதத்தில் பண்ணிவிடுவேன். சுவாமிகிட்ட கேட்டால் நீங்கள் சொன்ன திருவண்ணாமலையில் அன்றைக்கே சொன்னேன், நீ ஒன்றும் வேகமாக போக அவசியமே இல்லை, எப்போதும் போல் இரு, யதார்த்தமாக இரு. சகஜம்னு வார்த்தையை சொன்னேன். சகஜங்கிற வார்த்தை அதுக்கு தான் பொருந்தும். நான் எப்போதுமே அப்படி தான் இருப்பேன். ஆனால் ஒரு மானுடம் என்ன பண்ணோம், 1000 வருஷம் ஸ்லோவாக பண்ணிவிட்டு இப்போ ஏன் வேகமாக போகக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஆர்வம் தான், வேறு ஒன்றும் இல்லை, ஆர்வம் தான். 1000 வருஷம் யாரும் பண்ணால. அதனால் இந்த மக்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு சேர்க்கணுன்னு ஒரு ஆர்வக்கோளாறு. அது வேண்டாங்கிறார். அது வந்து ஒரு நாளில் பண்ணிடுவேங்கிறார், ஒரு மாதத்தில் பண்ணுவேன், ஒரு வருஷத்தில் பண்ணுவேங்கிறார். நீ கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யுங்கிறார். அதனால் நான் என்னை போல் இல்லாட்டினா கூட நீங்கள் என்னில் ஒரு 60% 70% நிச்சயமாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து இந்த 1000 ஆடியோஸ் கேட்காதவர்களை சொல்கிறேன். கேட்டவர்கள் மனனத்துக்கு போயிடணும். கேட்காதவர்கள் முதல் ரவுண்டில் இருக்கீங்க, கேட்டவர்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். நான் தத்துவமசி ஆரம்பிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நல்ல புத்திசாலிகள், நுட்பமானவர்கள், டெடிக்கேட்டட் சிஷ்யஸ்க்கு சொல்கிறேன், உத்தம அதிகாரிக்கு சொல்கிறேன் இந்த பதில். 1000 ஆடியோவை விரைந்து கேளு, ஒரு நஷ்டமும் கிடையாது. விரைந்து கேளுனா வேகமாக கேளல, விவேகமாக கேளு, தொடர்ந்து கேளுன்னு அர்த்தம். இந்த 6 தத்துவங்களோட தொடர்ந்து கேட்டிங்கன்னா உன் லைஃப்பில் இந்த 70%, இப்போ நான் 33% தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு பூரணமாக 70% டைரெக்டாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அறிவு, ஆற்றல், அமைதி, அன்பு, ஆனந்தம். இப்போ வந்து மாற்றம் இருக்குல்ல, 33%க்கு இவ்வளோ மாற்றம் இருக்கே.
5 வருஷத்தில் 70 உபநிஷத்தில் 33% பெற்ற உங்களுக்கே இவ்வளவு மாற்றம், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்பி நிற்குதா இல்லையா? நிற்குதில்ல. அப்போ ஏன் பூரணமாக கேட்கக்கூடாது? நீங்கள் இந்த நேரடியாக கேட்டவங்க செகண்ட் ரவுண்டுக்கு போட்டால் நான் பின்னாடி வரதுக்குள்ளே நீங்கள் முன்னாடி போயிட்டு இருப்பீங்க. நான் தான் பின்தங்கி செகண்ட் ரவுண்டுக்கு பேசணும். ஏன்னா அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடிட் பண்ண கோஆர்டினேட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. 10,000 மந்திரங்களை சுவாமி தன்னை பிரித்து போட்டிருக்காங்க. அதுதான் இந்த மக்களுக்கு புரியாமல் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டலான்னு தான் வரிசைப்படுத்த போகிறேன். எது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும். 1000 புள்ளியும் எனக்கு தெரியும். 1000 புள்ளி எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் எனக்கு நல்லா க்ளீனாக தெரியுது, இப்போயே தெரியுது. ஆனால் 1000 புள்ளி இப்போயே எழுத முடியல என்னால். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? முதல் புள்ளி எது, செகண்ட் புள்ளி எது, வரிசைப்படுத்துறதுக்கு சொல்கிறேன். பிரம்மத்தினுடைய சொரூபத்தை வரிசைப்படுத்துறதுக்கு 1000 புள்ளி வச்சு கனெக்ட் பண்ணால் சொரூபம் வெளியில் வந்துடும், உயிர் பெறும். இந்த சொல்லியிருக்கல முன்னாடி புள்ளி வைக்கிறது, அப்புறம் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்கெலட்டான் மாதிரி ஒரு பொசிஷன், அப்புறம் நாடி நரம்புகளை கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் தசைகள் தோள்களை இது பண்ணி ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு, இந்த உயிர் கொடுக்கறது தான் அனுபூதி ஏற்படும். 2வது ரவுண்டில் அனுபவத்துக்காக தான் பேச போகிறோம். வேதாந்தத்தை யாருக்கும் புரியலன்னு எல்லாருக்கும் புரியும். பாமரனுக்கு புரியும், தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்கும் புரியும். நான் படிக்க வேணாம், எழுத வேண்டாம். எந்த ஒரு வார்த்தையும் நான் விடலையே. சம்ஸ்கிருதம் ஒரு வார்த்தை கூட நான் விடலை. இந்த வார்த்தை இந்த அடியார்களுக்கு எப்படியாவது உள்ளே போகணும். ஏன்னா ஒரிஜினல் என்ன பண்ணோம், நல்லா வேலை செய்யும். மொழி மாற்றுறதை விட தாய்மொழியில் பேசுகிறது உங்களை ஈஸியாக தொடும். மொழி மாற்றுறதில் எனக்கு விருப்பம் இல்லை. அந்த லாங்குவேஜ் அதில் இருக்கிறது சிறப்பு. அதுக்கு நம்ம தமிழ் பண்ணி புரிய வைக்கிறோம்ல, அது நமக்கு எளிமையாக கைவந்த கலை அது. அதனால் ரொம்ப எளிமையாக போயின்னு இருக்கு. அதனால் இன்றைக்கி சொன்னது புரிஞ்ச வலியுறுத்துகிற விஷயம்னா, இந்த ஆண்டு 1000 ஆடியோக்களை ரொம்ப இந்த 6 தத்துவம் சொன்ன உத்தம சிஷ்யனா உத்தம அதிகாரியாக இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அதான் பிரம்மச்சரியம். பிரம்ம ஆச்சாரம் தான் பிரம்மச்சரியம், வேறு ஒன்றும் இல்லை. பிரம்ம ஆச்சாரியம், பிரம்மத்தை அடைவதற்கான ஆச்சாரம், பிரம்மத்தை அடைவதற்கான நடைமுறைகள். தமிழில் சுத்த தமிழ் இல்லை, ஏதோ ஒன்று சொல்கிறேன் புரியதுக்காக சொல்கிறேன். பிரம்மத்தை அடைவதற்கான நடைமுறைகள் இப்படி தான் நடந்துக்கணும். நீங்கன்னா அப்படி தான் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமாக படாதீங்க. சந்தேகப்பட்டதெல்லாம் போதும், உங்களை மிஸ்கைட் பண்ணதெல்லாம் போதும். உங்களை யாரோ எப்படியோ இந்த இறைவனோட சேரத்துக்கு கூடாத வழிகளெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவனே பண்ணுறான். அப்பா அம்மாவே தெரியாமல் சொல்கிறாங்க. அறியாமை. அதனால் இதெல்லாம் நீங்கள் தயக்கமே படாதீங்க. பெரியவங்க சொல்லி வச்சது, ரிஷிகள் சொல்லி வச்சது. அவங்க நம்ம நல்லா இருக்கணும் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம கெட்டு போகிறதுக்கு அவங்க எழுதி வைக்கலை. எனக்கு யார் ஏதாவது ஒரு சூட்கேஸ் கொடுத்து நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்களே என்ன? இல்லையே. இது கருணையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய விஷயம். பேசணுங்கிற என்ன அவசியம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். உபநிஷத்து அடியன் பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒரு அவசியமும் இல்லை. ஆனந்தம் இருக்குது. ஆனந்தத்தில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி 70வது உபநிஷத்தில் அக்ஷமாலிக்கான்னு ஒரு சின்ன உபநிஷத்து, 16 மந்திரம் தான் அது. அக்ஷமாலிக்கானா என்னென்னா, மாளிகைன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். ஒரு வீடை கட்டடம் கட்டி பில்டிங் மாளிகைன்னு சொல்லுவாங்கள்ல, வசந்த மாளிகைன்னு சொல்லுவாங்க, புரியுமே? அது மாதிரி ஒரு மாளிகைன்னு, அது வரிசைன்னு சொல்ல தமிழ். அக்ஷரமாலானா அக்ஷரங்களெல்லாம் கோர்த்து ஒரு மாலையாக வடிவமைக்கிறாங்க. நம்ம ஓங்காரத்துலேருந்து தான் எல்லா அக்ஷரமும் வந்திருக்கு. அந்த ஓங்காரத்துலேருந்து வந்த அக்ஷரங்களை எல்லாத்தையும் நம்ம ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க, 51 எழுத்துக்களாக வடிவமைச்சிருக்காங்க. ஓங்காரங்கிற ஒரு எழுத்துலேருந்து வெளிவந்த முக்கியமான 51 எழுத்துக்களை வடிவமைச்சிருக்காங்க. இந்த 51 எழுத்துக்கள் இந்திய லாங்குவேஜில் எல்லாத்துலேயும் இருக்குது, எக்ஸப்ட் தமிழ். இருந்தது. அருணகிரிநாதர் அதை எழுதியிருக்காங்க. 51 எழுத்தில் கந்தர் அனுபூதி எழுதியிருக்காங்க. பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்காரு. வள்ளலார் புத்தகங்கள் நான் படிக்கலை, எதுவுமே படித்தேன். ஒரு புத்தகம் கூட இன்றைக்கி வரைக்கும் படித்ததில்லை. வள்ளலார் கேள்வி தான் சிரவணம் பண்ணியிருக்கேன். இந்த 51 எழுத்துக்கள் என்னன்னா, நீ என்ன பேசுகிறியோ அது அர்த்தம் கொடுக்கும். இப்போ பேச்சு ஒன்று அர்த்தம் ஒன்றுன்னு வந்துடும். இப்போ
இப்போ அந்த லெட்டர்லாம் வித்தியாசங்கன்னா ரொம்ப பாவமா பாவமாங்கிறதுக்கு எழுத முடியாது. பாவம்னா எண்ணம், கருத்து, பாவம். பாவம்னா என்னது? பாவம், பாவம்னு சொல்லுவோம். அப்போ அர்த்தம் மாறி போயிடுதில்ல. நீங்கள் பேசுகிறத எழுதணும். நீங்கள் பேசுகிறத எந்த மொழிக்காரன் கேட்டாலும் அது அவனுக்கு அதே அர்த்தம் கொடுக்கணும். தமிழ் தெரிஞ்சால் தான் அது புரியும். இப்போ நம்மளுடைய இது வந்து டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப நம்ம தமிழில் மதர் டங்கை பிறந்தவன் தவிர வேற ஒருத்தன் தமிழ் கற்றுக்கிட்டு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். நமக்கு எளிமையாக தாய்மொழியாக இருக்கிறதுனால, பிறந்ததுலேருந்து வளர்ந்து வந்ததுனால எங்கே பா எங்கே பா எங்கேங்கிறதுலாம் வித்தியாசம் தெரியும். ஆனால் எழுத முடியாது. நானே சின்ன வயசில் பாட்டும் நானே பாவமும் நானே, இதே என்னடா பாட்டுன்னு நானே சரியாகுது, பாவமும் நானேன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தவறாக இது சிந்திச்சிருக்கேன் சின்ன வயசில். அதனால் இது வந்து வெளியிலேருந்து வந்து நம்ம மொழியை கற்றுக்கிறது ரொம்ப, பிறக்கிறது ஈஸி, பிறந்துடலாம், அதுதான் ஈஸி. கற்றுக்கிறதுக்கு சிரமம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? இந்த எழுத்துக்களுடைய, நம்ம பேசுகிறோம் ஆனால் எழுத்து இல்லை. நம்ம உச்சரிக்கிறோம், வார்த்தையை உச்சரிக்கிறோம் ஆனால் எழுத்து இல்லை. எதை எழுத உச்சரிக்கிறோமோ அதை எழுதணும், எதை எழுதணுமோ அதை உச்சரிக்கணும். அதான் சயின்ஸ். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது, நம்ம இதில் அது இல்லை. அது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏற்கனவே இருந்திருக்கு. அருணகிரி எழுதியிருக்கார் 51 மந்திரங்களில் 51 அனுபூதி எழுதியிருக்கார். தமிழில் தான் எழுதியிருக்கார், கந்தர் அனுபூதி. இடையில ஏதோ சொன்னாங்க, நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப்லேயும் இருக்குது. இடையில ஏதோ மாற்றிருக்காங்க, சுருக்கணும், எழுத்துக்களை நிறையா இருக்குதுன்னு சுருக்கணும்னு ஏதோ பண்ணியிருக்கு, குழப்பம் பண்ணியிருக்கானுங்க. சரி, பண்ணிட்டு போகிறோம், அது நேரம் வரட்டும். இப்போது அக்ஷமாலிகான்னு சொன்னால் அக்ஷரமாலை, எழுத்து மாலை, எழுத்து மாளிகை, எழுத்து வரிசை அப்படின்னு இந்த ப்ரொனன்சியேஷனை எடுத்து பேசுது இந்த மந்திரம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒலி சவுண்டு இருக்கு இல்லையா, சவுண்டுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா சவுண்டுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஒரு அர்த்தத்தை ஒரே எழுத்துலேயே அர்த்தம் கொடுக்கும், ஒரே எழுத்துலேயே அர்த்தம் கொடுக்கும். இப்போ மா அப்படின்னு சொன்னால் என்னது? மாம்பழம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. தீ ஒரே எழுத்து, அர்த்தம் கொடு, ஒரு எழுத்தே அர்த்தம் கொடுக்குதுல்ல, ஒரு எழுத்தே அர்த்தம் கொடுக்குதுல்ல. நம்ம ஒரு எழுத்துக்கு தான் அர்த்தம் பார்க்கணும், எல்லா எழுத்துக்குமே அர்த்தம் இருக்குதுன்னு மந்திரம் சொல்லுது. அதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத உபனிஷத்து ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. இந்த ஆவுலேருந்து ஆரம்பித்து 51 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துடைய உச்சாடன், அதனுடைய அர்த்தம், அதுக்கான தேவதை, அதை எழுதியிருக்கேன். அதை ஒரு மாலைக்கு எப்படி ஒரு நூலில் கட்டுவோம் இல்லையா, ஒரு நூலில் மாலை கட்டுவான், கொஞ்சம் ஒன்று கட்டுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, 3 நூலில் கட்டுறாங்க. இப்போ சந்தன மாலையெல்லாம் 2 ரெட்டை வடம் மாதிரி போட்டு நடுவில் ஒரு இது இருக்கும்ல, அது மாதிரி 3 வடத்தில் 3 நூலில், முப்பரி நூலில் கட்டுறாங்க. வீணைக்கு 3 தானே. வீணைக்கு எத்தனை தந்தி? 6 இருக்குமா? 7 ஸ்வரங்களுக்கு 7 வரணும் இல்லை, ஸ்வரங்கள் 7 தெரியும். இது அந்த வீணால் அத்தனை லைன் இருக்கா, அத்தனை தந்திகள் இருக்கா? தந்திகள்னால் அந்த கம்பிகள் இருக்கா? போயிருக்கீங்களா யாரும் வீணா கிளாஸ்? சரி, வீணாவே வரல. இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக லீவ் அடிச்சு நம்மளை பார்த்து வச்சு செஞ்சுருவார் அப்படின்னு. நாளைக்குள்ளே பார்த்துட்டு நெட்டில் பார்த்துட்டு எத்தனை தந்தி, எத்தனை எழுத்து, அதெல்லாம் கேட்டுட்டு எத்தனை ஸ்வரம் 7 தான், அது தெரியும். அது மாதிரி இந்த முப்பரி நூல் மாதிரி 3 நூட்களில் இந்த அக்ஷரமாலையை கோக்குறாங்க. கோத்து அந்த ஒரு கற்பனையில் ஒரு கோர்வை கோத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஞானிகள் ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது பற்றிய விவரங்களை கொடுக்குது. சின்ன உபநிஷத்து தான் இது. வந்து யாருக்கு உபயோகம்னா, ஜபயோகம் பண்ணுறாங்க இல்லையா, சித்த சுத்திக்காக. யார் எந்த யோகத்தில் வந்தாலும் ஞானா தேவ கைவல்யம், ஞானத்தினால தான் முக்தி. யார் எந்த ஆனால் சித்த சுத்திக்கான இது என்ன இருக்கு? சனத்து சுஜாத்தியத்தில் நான் வேதங்களில் அதர்வண வேதம் நான் சொல்லுவார்ல இவர் மகாவிஷ்ணு. இங்கே வந்து சனத்து சுஜாத்தியத்தில் அதர்வணம் கிடையாது, எந்த வேதத்துலையும் கிடையாது அப்படி சொல்கிறாரு சுவாமி. பிரம்மம் எங்கேயும் இருக்காரியா அப்படி சொல்கிறாரு சுவாமி. முருகப்பெருமான் சொல்கிறாரு துரியோதன்ட்ட, வேதத்தில் நான் அதர்வணம் அதுவும் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு.
நிறைய ஆரோக்கியமான இது இருக்குது, விவாதங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இங்கே என்னென்னா, இப்போது நம்ம இந்த அக்ஷமாலிகாங்கிறது 70வது உபநிஷத்தை நம்ம தமிழ் பண்ண போகிறோம். ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு, இது யாரும் சொல்லித்தராததுனால இது என்ன இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது, இதுக்குள்ளே பூர்ணத்தையும் நம்ம பார்க்கல இல்லையா. ஒரு பொதுவாக ஒரு உபநிஷத்தை நம்ம தமிழ் பண்ணுறதா இருந்தாலும், அதை நம்ம யூடியூப்பில் நம்ம கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறை கோத்ரூ பண்ணணும். ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை கோத்ரூ பண்ணால் தான் ஒரு ஃப்ளோவில் அவங்களுக்கு வந்து இது சொல்லித்தர முடியும். நம்ம அப்படி இல்லை, இந்த ஹிந்தி நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்படியே கோத்ரூ இருக்கிற இன்றைக்கி என்ன மந்திரம் எழுதுகிறேனோ அதுலேயே என்ன பண்ணிடுறேன், ஓரளவுக்கு ஒரு ஸ்டைல், ஒரு இது கிடச்சிடுது, ஒரு கிளாரிட்டி கிடச்சிடுது. எனக்கு பூர்ணமாக கிளாரிட்டி இல்லைன்னா பேச முடியாது. அதனால் நல்லா பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்புறமா தான் நல்லா பார்த்துட்டு இப்போது இந்த கிளாஸை எடுக்கிறேன். ஒரு ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் தான், விசாரம்லாம் கிடையாது. இது ஒரு இந்த உபநிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வேதாந்த விசாரம் இருக்கா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் 5 மந்திரம் தான், 5வது மந்திரமே 10 மந்திரத்துக்கு சமம், பெருசாக இருக்குது. இது வரைக்கும் விசாரம் எதுவும் இல்லை, எல்லாம் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த வார்த்தைகளுக்கும் ஒலிக்கும் அவ்வளவு பவர் இருக்குது. நம்ம உச்சரிக்கிறோம்ல, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு வார்த்தை தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்தபடி பார்த்தீங்கன்னா அக்னின்னு சொல்ல, வாக்கு வந்து அக்னி, அதனால தான் சுட்டவடுங்கிறார் திருவள்ளுவர். அக்னி தத்துவம் புரிஞ்சு தான் அவர் சொல்கிறார். வாக்குக்கு வந்து அக்னி தானே தேவதா. அதுபோல் இந்த அக்ஷமாலிகா உபனிஷத்தில் ஒவ்வொரு எழுத்தினுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதனுடைய அர்த்தம், அதுக்கான என்னது இந்த நவரத்னங்கள் சொல்லுவோம் இல்லையா, 9 ரத்னம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட பொன்னையும் சேர்த்து, பொண்ணு வெள்ளி இதெல்லாம் சேர்த்து இந்த மாலையை வடிவமைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது வந்து அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ இந்த அக்ஷமாலிகாவுக்கு அர்த்தம் என்னன்னா, எழுத்துக்களுடைய மாலை, அக்ஷரமாலை தான் அக்ஷமாலைன்ட்டாங்க. அக்ஷரம்னா அழியாத பொருள். அக்ஷரம்னா என்னது, அழியாத. அக்ஷதன்னு சொல்கிறோம் இல்லையா, பச்சரிசியை மஞ்சளில் போட்டு அது கெட்டே போகாது. அதுபோல் அக்ஷரம், ஓங்காரம் இல்லை, ஓங்காரத்தை ஆதாரம், அது ஏகாட்சரம்னு அடுத்த உபநிஷத்தில் பேச போகிறோம். அது 2 சின்ன உபநிஷத்து, அது 16 மந்திரம் தான். இது எத்தனை, இதுவும் 16 தான். ஆனால் இது பெருசாக இருக்குது, அது சின்னதாக இருக்குது. சரி, அக்ஷரம்னு சொன்னால் அழியாத பொருள், சனாதனம், இருப்பு நிலைன்னு அர்த்தம். எப்போதும் இருக்கக்கூடியது, அழியாதது. குணாதீதம், காலாதீதம்னா எந்த காலமும் அதுக்கு டைம் கிடையாது, ஸ்பேஸ் அண்ட் டைம் கிடையாது. ஞானிகளுக்கு ஸ்பேஸ் அண்ட் டைம் கிடையாது, ஆத்மாவுக்கு டைம். ஏன்னா அது பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, தோன்றவும் இல்லை, அது மறையவும் இல்லை. அது மாதிரி அக்ஷரம் சொல்கிறது எழுத்துக்களினுடைய, அக்ஷமாலிகான்னு சொல்கிறது எழுத்துக்களுடைய வரிசை, எழுத்துக்களுடைய மாலை, எழுத்துக்களுடைய வீடு, இருப்பிடம், எப்படி வேணாலும் சொல்லலாம். டைரக்ட் அர்த்தம் என்னன்னா எழுத்துக்களுடைய மாலை, எழுத்துக்களால் கோர்க்கப்பட்ட மாலை. இப்போ ஒரு மாலையில் பல கதம்பம்னா பல கலரில் இது பண்ணோம், அது மாதிரி பல ப்ரொனவுன்சியேஷனில் எழுத்துக்களை நம்ம வடிவமைச்சிருக்காங்க. அக்ஷமாலிகா புரியுதா. ரிக்வேதம் பழைய வேதம், ரிக்வேதம் முதல் வேதம். கத்திய சைலி ஒரு ப்ரோஸ் நடைமுறையில் இருக்குது. ப்ரோஸ்னால் கொஞ்சம் பிரிச்சிருப்பாங்க. ப்ரோஸில் பாடம் நடத்துறது ஈஸி, போயமில் பாடம் நடத்துறது ரொம்ப கம்மி. சம்ஸ்கிருதத்தில் டஃப்பாக அடியே நினைக்கிறது என்னென்னா அதை பிரிக்கிறது. ஏன்னா 20 வார்த்தையை ஒரே லைனில் எழுதியிருப்பான் சேர்த்து. ஏற்கனவே உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியல, இப்போ நம்ம தமிழ் ஏற்கனவே தெரியலைன்னா நம்ம இன்னொருத்தவங்க தமிழ் கற்றுக்கிறது கஷ்டங்கிற மாதிரி. ஏமா இந்த வார்த்தையை பிரிக்கிறது ஒரு பெரிய டேலண்ட்டு. அதுதான் முக்கியமாக அந்த சந்தி பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை எங்கே சேர்த்துருக்காங்கன்னே தெரியாது. இப்போ நமக்கு பழக்கத்தில் வந்துடுச்சு. அந்த விஷயத்தில் ஹிந்தி ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது கத்திய செயலி. கத்தியன்னு சொல்லுவாங்க. கத்தியன்னு சொன்னால் ப்ரோஸு, பத்தியன்னா போயம். இப்போ கத்திய செயலியில் 16 மந்திரத்தில் இருக்குது. யார் குரு தெரியுமா? கார்த்திகேயம் முருகப்பெருமான் தான் குரு.
யார் சிஷ்யன் தெரியுமா? சொன்ன ஆச்சரியப்படுங்க. பிரம்மா தான் சிஷ்யன். பிரம்மா சிஷ்யன், குரு கார்த்திகேயன். அது நம்ம இப்போ முருகனை சின்ன பிள்ளைன்னு தானே சொல்கிறோம், சின்னவர்னு சொல்லுவோம். யார் பெரியவர்? பிள்ளையாரை சொல்லுவோம். பிள்ளையார் தான் பெரியவர். அண்ணன் யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. ஒரு சமயம் பிள்ளையார் இங்கே லேட்டாக வந்ததுனால முருகன் தான் முதல்ல வராரு இங்கே தமிழ்நாட்டுக்கு. வரலாறு தெரியுமா தெரியாதா? ஒன்றும் தெரியாது. கேட்டால் நாங்கள்லாம் தமிழர்கள்னு சொல்லிக்கிங்க. முருகப்பெருமான் தான் முன்னாடி வரார். முருகப்பெருமான் தான் முன்னாடி வரார் இங்கே வர. அதுக்கப்புறம் அந்த அவதார நோக்கத்திலே முருகப்பெருமானுக்கு அப்புறம் தான் அம்பாள் தான் பிள்ளையாரை படிக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த முருகப்பெருமான் இங்கே வந்துடுறார் இல்லையா, அவர் ஜேஷ்டபுத்திரன்னு சொல்கிறாங்க. அவர் தான் தலைமகன் ஜேஷ்டபுத்திரன். கனிஷ்டபுத்திரன்னா கடைசி சின்னவன். புரியுதா சொல்கிறது? இங்கே ஜேஷ்டபுத்திரன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஜேஷ்டபுத்திரனா தலைமகன். கார்த்திகேயன் குரு, பிரம்மா சிஷ்யன். இந்த 2 பேர் பேச வேண்டியதெல்லாம் எவ்வளோதோ இருக்குது. இதை போய் பேசிகிட்டு இருக்காங்க. அக்ஷரமாலா ஆல்ஃபாபெட்ஸ் ஃபுல்லாக என்ன விபரத்தை, இந்த எழுத்துக்களும் அதனுடைய சவுண்டையும் பற்றி சொல்லுங்கள். இந்த விவரங்களெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. டவுட் இருக்குது. டவுட்டு தான் தெரியாமல் இல்லை, படிச்சுட்டு வந்திருக்காரு. டவுட்டு கிளியர் பண்ணிக்கிறாரு. இந்த டவுட்லாம் நமக்காக கேட்குறது, படிக்கிறவங்களுக்காக கேட்குறது. அக்ஷரமாலா ஆல்ஃபாபெட்ஸ் விவரம் தரப்படுகிறது. அக்ஷரம் தேவதாக்களை பற்றி கூறுகிறது. இது ஜபம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பவர். அறிஞ்சுப்பேன். இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அதுக்கு தான் ப்ரொனன்சியேஷன். நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரொனன்சியேஷன் நான் கொஞ்சம் கூட சளைக்க மாட்டேன். ப்ரொனன்சியேஷன் மிக கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். சும்மா நச்சுன்னு இருக்கும். சும்மா சரஸ்வதி விளையாடணுங்க. வாக்சக்தி கொடுத்துருக்கா இல்லையா? 30 வருஷம் டாக்டரேட்டுக்கு உட்காந்து படிச்சிருக்கோம் தம்பி, கஷ்டப்பட்டு. சும்மாவே. அதனால் சரஸ்வதிகிட்ட கேட்டது, நீ டாக்டரேட் பட்டம் கொடுக்குறியா, அவார்டு கொடுக்குறியா, டிகிரி கொடுக்குறியா, ரிவார்டு கொடுக்குறியாது, எனக்கு வாக்சக்தி கூட அடியார்களுக்கு மெசேஜ் போய் சேரணும்னு கொடுத்துட்டாங்க. தலை வணங்கணும். அதனால் அக்ஷரமாலா அக்ஷர தேவதாக்களை பற்றி கூறுகிறது. ஜபமுறைகள் கூறப்பட்டுள்ளது. சாந்தி பாடம் வாங்மே மனசி, அதை பார்த்துட்டு இதுக்குள்ளே வரலாமா? வாங்மே மனசி பல முறை பேசியிருக்கோம். பல ரிக்வேதங்கள் பல உபநிஷத்தில் வந்திருக்கு, நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை இங்கே ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதாம். வாங்னா வாக்கானது மனதில் நிற்கட்டும். பிரதிஷ்டிதாம் மனோ வாக்குமே, மனசு வாக்கில் நிற்கட்டும். வாக்கு மனசு, அதாவது சொல்லும் பேச்சும் செயலும் மனசா வாச்சா கர்மனா ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். ஆர்ஜவம்னு சொல்லுவாங்க. ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். நீங்கள் பேச நினைக்கிறது வாய்க்கு வரணும், எண்ணத்துக்கு வரணும், செயலுக்கு வரணும், பேச்சில் வரணும், ப்ரொனன்சியேஷனில் வரணும். நீங்கள் சொல்ல ஒன்று நினச்சிங்க, ஒன்று சொல்லிட்டேன், என்னது ஸ்லிப் ஆஃப் த டங்க்கு ஏதோ சொல்லுவாங்க. அப்படி ஆகிட்டு அது ஒரே ரணகலமாகிடும். சில நேரத்தில் இந்த ஏதாவது கிரகம் வாய்ப்புள்ள பூந்துக்கிட்டு மாற்றி விட்ரும். நான் ஒன்று சொல்ல வந்தேன், இது ஒன்று சொல்லி வாயில் வந்துருச்சு. சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா வாய்க்கு ஒன்று இருக்கும், மூளை ஒன்று வேலை செய்யும், வாய் ஒன்று சொல்லும், கை ஒன்று செய்யும். அப்படி இல்லாமல் வாக்கும் மனசும் ஒரு நேர்கோட்டில் இருக்கட்டும். ஆபிராம மிக மேலான ஏதினா அக்னி. இந்த அக்னியை வேதஸ்யமானிஸ்தக, வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டை, அந்த அக்னியை, அந்த ஃபயரை என்னிடத்தில் அழைத்து வரட்டும். வாக்கும் மனசும் எப்பயுமே வாக்கும் மனசும் ஃப்ரெண்டு. பிராணன் மனசு வாக்கு 3 ஃப்ரெண்டு. பிராணன் தான் மனம். பிராணன் ஒடுங்குச்சா மனம் ஒடுங்கிடும். புரியுதா? மனம் ஒடுங்கி பிராணன் ஒடுங்கிறது ரொம்ப கஷ்டம். பிராணனை ஒடுக்குனா மனதை ஒடுக்கிடலாம். சொல்லியிருக்கலாம், பிராணாயாமம் என்ன பண்ணோம்? எண்ணங்களை வெளியில் போக விடாமல், மனதை வெளியில் போக விடாமல், பொறிப்புலன்களை வெளியில் போக விடாமல் தடுத்து நிறுத்தும். நிஷ்டைக்கு இப்போலாம் நிஷ்டையெல்லாம் ஈஸியாக கை கொடுது. சொல்கிறேன் இல்லையா? நிஷ்டை நிற்கணும்னு சொல்கிறது 28 நிமிஷம். இது ஒரு நாளைக்கு 1 போதும், ஒரு நாளைக்கு 2 பண்ணுறேன் அடிய நிஷ்டை. இப்போ என்னாச்சு? வேதஸ்யமா ஆனிஷ்டக, வேதத்தினுடைய அந்த ஃபயரை மேலான மேலான அந்த ஃபயரை
எங்கிட்ட அழைத்து வரட்டும். மேலான அந்த மந்திர வார்த்தைகளை, அந்த ரகசியங்களை எங்கிட்ட அழைச்சிட்டு வரட்டும். ஆனிஷ்டக ஸ்ருதம் மே மா பிரகாசிர முதல்ல கொண்டு வரட்டும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சிரவணம் பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த 3 வார்த்தை இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் மறைஞ்சிருக்கு இந்த உபநிஷத்தில். இந்த வேதத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தையில் என் காதுக்கு வரட்டும் அப்படின்னு அர்த்தம் என்னது? சிரவணம்னு அர்த்தம். என்னிடம் கொண்டு வரட்டும்னா என்ன அர்த்தம்? சிரவணம் பண்ணட்டும். ஸ்ருதம் மே மா பிரகாசீர. ஸ்ருதம் மே எது கேட்டேனோ கேட்டதை நான் மறக்கவே கூடாது, மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள்லாம் போகணும். இந்த 70% சொல்லியாச்சு. அறிவில் இருக்கிறவங்க அனுபவத்துக்கு போகணும், அனுபவத்தில் இருக்கிறவங்க அனுபூதிக்கு போகணும். இப்போ அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கோ இல்லையோ, அறிவு வந்திருக்கும், பிரம்மத்தை பற்றிய அறிவு. அதனால் நீங்கள் அனுபவத்துக்கு போகணும்னா இந்த வார்த்தைகளை, வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகளை திரும்ப எடுத்து எழுதணும். எழுதி அதனுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியுதான்னு பார்க்கணும். அந்த ஆடியோவிலேயே விவரங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைன்னா என்னை கேட்கலாம். அடியான் மறுபடியும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஸ்ருதம் மே மா பிரகாசீர. ஸ்ருதம் கேட்டது நான் மறக்கக்கூடாது. பிரகாசீர மா பிரகாசீர மறக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? மனனம் பண்ணாதான் மறக்காமல் இருக்கும், புதுப்பிக்கணும் இல்லையா? அனேன பலவிதமாக அதீத்தியன படித்ததை அகோராத்திரான் இரவு பகலாக சந்ததாம் ஐக்கியமாகட்டும்னா நிதித்தியாசனமாகட்டும். மனனம் பண்ணது உயிரோட 2 கலக்கட்டும். இந்த அறிவானது சித்தாகி சித்து சத்தாக வேண்டும். அச்சா சந்ததாம். ஸ்ருதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி, ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி, உண்மையை பேசட்டும். ரிதம் சத்தியமத பிரியமதன்னு சொல்லுவாங்க. சத்தியம் பேசணும், இனிமையாக பேசணும். வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு சத்தியத்தில் செயல்படணும், ஒரு ஒழுங்குமுறையில் செயல்படணும். அதுதான் ரிதம்னு சொல்லுவாங்க. ரிதத்துக்கு மறுபடியும் சத்தியம் சொல்லுவாங்க. சில பேர் இந்த பேச்சாளர்கள் இதுக்கு சரியான அர்த்தத்தை கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தியம் பேசட்டும்னு சில பேர் மொழிபெயர்க்கிறாங்க. அது தவறு. சத்தியம் பேசட்டும்னா சத்தியங்கிற வார்த்தையே இருக்கே. ரிதம்னா என்னது? சத்தியம் பேசணும், ஆனால் ஒரு ஒழுங்குமுறையில் பேசணும். நீ நடந்துக்கணும், ஆனால் ஒரு ஒழுங்குமுறையில் நடக்கணும். சத்தியம் ரிதம்னா 2 வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு எனக்கு சிவசக்தி மாதிரி. நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களில் இந்த சத்தியம் ரிதம். ஒரு சத்தியம் இருக்கணும் உங்ககிட்ட, அதை ஒரு ஒழுங்குமுறையில் செயல்படுத்தணும். அப்போ தான் நீ ஜெயிப்ப. சத்தியம் அதான் ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி, ரிதம் வதிஷ்யாமி. சத்தியத்தை பேசுவேன், ஒழுங்குமுறையாக அதை கடைபிடிப்பேன். தன் மாம் அவத்து, அவர் மாம் என்னை, அவத்து காக்கட்டும், பரம்பொருள் என்னை காக்கட்டும். தது வக்தாரம் அவத்து, அவர் வக்தாரம் பேசக்கூடிய குருவை, எனக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த குருவை காக்கட்டும். அவத்துமாம் அவர் என்னை காக்கட்டும். அவத்து வக்தாரம் அவர் குருவை காக்கட்டும். அவத்து வக்தாரம் மீண்டும் அவர் குருவை 2-3 முறை சொல்கிறார். குருவை காக்கட்டும், பரம்பொருள் என்னையும் குருவையும் காக்கட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் சாந்தி இறை தடை, 2வது சாந்தி உற்றார் உறவினர். முதல் சாந்தி இறை தடைனா புயல், காற்று, வெள்ளம். அது உன்னை வேதா கிளாஸுக்கு போக வேண்டாம்னு சொல்லுத. அது எதுவுமே புயல், காற்று, அந்த ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீகத்தில் இது சாப்பிட்றத தடுக்க மாட்டுது. ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிகம் 3 தடை இருக்குது. ஆதி தெய்வீகம் இறைவன் தடுக்கிறாராம். மழை பெய்தான் அதனால் வரலையாம், புயல்னு சொல்லிட்டானா அதனால் வரலையாம், என்னென்னமோ சொல்கிறான் இல்லையா? அது இறை தடை பௌத்திகம். அது இந்த 2வது ஆதி தெய்வீகம். அடுத்து ஆதி பௌத்திகம்னா உற்றார் உறவினர் இருப்பான். கரெக்டாக ட்ரிப்புக்கு போகிற அன்றைக்கி தான் நான் உங்கள் வீட்டுக்கு வரம்பான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, பணம் இல்லை சொல்லுவாங்க, வர வேண்டியது எதானமோ எல்லா த்ரெட்டும் கொடுப்பான், என்னென்னமோ பண்ணுவான். முக்கியமாக கூட இருக்கிறது தான். பணத்தை கட்டினா கூட போகாத அப்படின்னு பாட்டு குடிக்காத அப்படின்னு சொல்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. போகாத, எங்கே வேணாலும் போ, கோயிலுக்கும் வேதா கிளாஸுக்கும்
குருவை பார்க்குறதுக்கும் ட்ரிப்புக்கும் போகாத, நான் போயிடுவேன் அப்படி சொல்லும். போகாது. ட்ரிப்பு நிறைய போயிட்டே இருக்கும், இதுவும் போகாது, போகவும் விடாது. அது யாரோ, இது சதி. சரி, இது ரெண்டாவது தடை. ரெண்டாவது தடையா? அது பேர் என்னது? பௌத்திக தடையம். சாப்பிட்றதுக்கு அது தடுக்க மாட்டேங்குது. இந்த 3 தடையும் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. ஆச்சா, ரெண்டாவது தடை. மூணாவது தடை என்னது? அதுதான் நீ ஆத்தியாத்மிக தடை இருக்குல்ல, அதுதான் நீ தான். அது நீ எந்த நான் நொண்டி சாக்கு சாப்பிட்றதுக்கு சொல்ல மாட்டேற. முதல்ல வேண்டான்னு ஒரு டீசெண்டாக சொல்லியாச்சு, அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றத பார்த்துட்டு இல்லை நானும் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு. எல்லாம் நம்ம சிஷ்யர்கள் தான். அச்சா, அப்போ என்னது இது? எதுக்குன்னா இந்த நல்ல காரியங்களை பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு இவ்வளோ தடை வருது. சாப்பிட்றது நல்ல காரியமா கெட்ட காரியமா? அப்போ கெட்ட காரியமா? அது மட்டும் தடையே வர மாட்டேங்குது. அது போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறான். தொண்டையில் பிரச்சனை வச்சுங்களேன், உடனே ஒரு மருந்தை வாங்கி என்னை சாப்பிட முடியலம்மா. புரியுதா விஷயம்? இந்த 3 தடைகளை நீ தாண்டி வரணும். வச்சா அதான் சாந்தி சாந்தி சாந்தி. அப்புறம் உத்தம அதிகாரிக்கான தத்துவம் என்ன? உத்தம அதிகாரிக்கான தத்துவம் குருவை டெய்லி சந்திக்கணும், நித்திய தரிசனம், அபிவாதனம், நமஸ்காரம் பண்ணணும். அபிவாதனம் நமஸ்காரம் பண்ணணுமா? குரு சேவா. 4வது சிரவண மனன நிதித்தியாசனத்தை உறுதிப்படுத்தணும். 5வது வார்த்தைகளை மனனம் பண்ணணும். குரு சொன்ன குரு வலியுறுத்துகிற வார்த்தைகளை மனனம் பண்ணணும். உன் உயிரை தொட்ட வார்த்தைகளை பேசியிருக்கேன் தம்பி. நீ பாதியில் வந்த அது என்ன ஆகிடும்? பாதியிலே போயிடும். எது ஆரம்பத்தில் இருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அது நான் சொல்ல, வேதமே சொல்லுது தம்பி. எது பாதியில் வருதோ அது பாதியில் போயிடும். எது ஆரம்பத்துலேருந்து இருக்கோ அது எப்பயும் இருக்கும். தெரியுதில்ல? அதான் விஷயம். சிரவண மனன நிதித்தியாசனச்சா இதெல்லாம் பார்த்துடும். ஏச்சா, இதுதான் இந்த அக்ஷமாலிகாவனுடைய விபரங்கள். புரியுதா? மந்திரங்களை நாளையிலேருந்து பார்க்கலாம். இன்றைக்கி இன்ட்ரோவாக இருக்கட்டும். புரியுதா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு அருள். உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் அருவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய்